கல்யாணம் முடிஞ்ச உடனே நேரம் உங்க அம்மா வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அவங்க ஏத்துக்கிட்டா நல்லது, இல்லைன்னா பிரச்சனை பண்ணாம திரும்பி வந்துருங்க. எவ்வளவு நாளைக்கு தான் அவங்களால கோபத்தோட இருக்க முடியும்? காலப்போக்கில் உங்களை மன்னிச்சு அவங்க ஏத்துக்குவாங்க. அந்த நம்பிக்கை மட்டும் விட்டுறாதம்மா. பொண்ணு மாப்பிளைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். கதிரேசன் ஐயா, பொண்ணு மாப்பிளைய ட்ரெஸ் மாத்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுங்க. சரிங்க, வாங்கம்மா வாங்க சார். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிட வாங்க. ஐயா வணக்கம். வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன திடீர்னு நம்ம இல்லத்துக்கு வந்திருக்கீங்க? ஒரு சின்ன என்கொயரிக்காக வந்திருக்கேன். சொல்லுங்க. கருணாங்கிற பொண்ண ரவிங்கிறவர் கடத்தி இருக்காரு. அதுக்கு அவங்க அம்மா உடந்தன்னு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. வளசரவாக்கம் ஸ்டேஷன்ல அவனை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவன் உங்க ஹோம்க்கு தான் அடிக்கடி வந்துட்டு போவானா? ஒருவேளை அவனை பத்தி உங்களுக்கு டீடைலா ஏதாவது தகவல் தெரியுமா? இன்ஸ்பெக்டர், நீங்க தேடிக்கிட்டு வந்திருக்க கருணாவும் ரவியும் இவங்க தான். ஏண்டா பார்த்தா படிச்ச மாதிரி தெரியுது, ஏண்டா உனக்கு புத்தி இப்படி போகுது? எதுக்குடா இந்த பொண்ணை கடத்தன? சார், நான் ஒன்றும் இவங்களை கடத்திட்டுலாம் வரல. இன்ஸ்பெக்டர், கையெடுங்க ப்ளீஸ், கையெடுங்க சார். சார், இவரே என்ன கடத்திட்டு வரல, நானா விருப்பப்பட்டுதான் இவர் கூட வந்தேன். இப்படி சொல்ல சொல்லி இவன் உங்களை மிரட்டானா? இல்ல சார். இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ரவி ஒன்றும் தப்பான ஆள் இல்ல. என்ன சார் பேசுறீங்க? வீட்டுக்கு தெரியாம இந்த பொண்ணை இவன் கடத்திட்டு வந்திருக்கான். என் பொண்ணை காப்பாத்துங்கன்னு பெத்தவங்க ஸ்டேஷன்ல வந்து கதறாங்க. நீங்க என்னடானா இவன் தப்பான ஆள் இல்லைன்னு சொல்றீங்க? உங்களை மாதிரி ஆளுங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இவனை மாதிரி அயோக்கியனுங்கெல்லாம் தைரியமா தப்பு பண்றாங்க. கோவப்படாதீங்க சார், நான் சொல்றது கொஞ்சம் நிதானமா கேளுங்க. ரவி கருணாவை கடத்திக்கிட்டு வரல, அந்த பொண்ணோட முழு சம்மதத்தோட தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க சார். வேணும்னா அந்த பொண்ணுகிட்டே நீங்களே கேட்டு பாருங்களேன். இல்ல சார், இங்க வச்சு விசாரிக்க முடியாது. பொண்ணோட அம்மாவும் மாமாவும் ஸ்டேஷன்ல இருக்காங்க. சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையும் நான் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் தான் விசாரிப்பேன். தாராளமா கூட்டு போங்க சார், நானும் கூட வரேன். அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ரெண்டு நிமிஷம் தான் சார். ஓகே, நீங்க பேசுங்க. வாமா. வாமா. பாருமா, இந்த மாதிரி காதல் கல்யாணத்துல பிரச்சனை வரும். பொண்ணுங்கள பல பேர் தடுமாறிடுவாங்க. ஸ்டேஷன்ல அம்மா அண்ணன் தம்பி அழறத பார்த்துட்டு லவ்வரா குடும்பமான குழப்பம் வந்துடும். சட்டுன்னு மனசு மாறி இந்த பையன் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனோட எதிர்காலமே நாசமா போயிடும். இப்ப ரவியோட வாழ்க்கை நீ சொல்ற பதில தான் இருக்கு. நீ ஸ்டேஷன்ல போய் தடுமாறிட்டா அவன் வாழ்க்கை இன்னையோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் நினைச்சாலும் பெருசா எதுவும் செய்ய முடியாது. அப்படி ஏதாவது குழப்பம் இருந்தா இப்பவே என்கிட்ட சொல்லிடு. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம இப்பவே இந்த பிரச்சனை முடிச்சு வச்சிடறேன். இல்ல சார், நான் உறுதியா ரவியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அம்மாவை பார்த்தா கூட நான் மனசு மாற மாட்டேன். கடைசி வரைக்கும் இதே உறுதியோட இருக்கணும். வா. இன்ஸ்பெக்டர் வாங்க. வாங்கம்மா.
வா ரவி. கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர் நீங்க போங்க, நான் வரேன். கதிரேசா, ஐயா இந்த கல்யாணம் நின்றுடுமோன்னு யாரும் பயப்பட வேண்டாம். எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த வேலையை பாருங்க. சரிங்க. ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடுறோம். சொன்னபடி இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். சரிங்க. நான் பார்த்துக்கிறேன். வாங்கம்மா, வாங்க ப்ளீஸ் வாங்க. இவங்க எல்லாரும் வண்டியில் ஏத்துங்க. இன்ஸ்பெக்டர் நாங்க எங்க வண்டியிலே வந்துடுறோம். சரி வாங்க. வாங்கம்மா வாங்க. என்ன சிவனேசா, எப்போ ஸ்டாண்டுக்கு வந்த? இப்போதான் கொஞ்சம் நேரம் ஆச்சுப்பா. நிலாவை எங்கேயோ வேலைக்கு சேர்த்து விட போறேன்னு சொன்னேன். இப்போதான் சேர்த்து விட்டு வந்தேன் ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸில். பார்த்துப்பா, அங்கேயே ஏதாவது சண்டை போட்டுற போறா. பார்த்து பக்குவமாக நடந்துக்கோன்னு சொன்னியா? சொல்லியிருக்கேன்ப்பா. இதுக்கு முன்னாடி ஒரு 2 ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்கால, புரிஞ்சுட்டுப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. இவன் மூஞ்சியை பார்த்தாலே பக்க கிரிமினல் எழுதி ஓட்டிருக்கு. எங்கம்மா போனோம்? ஜெமினிக்கு போகணும். வாமா. உன் ஆட்டோல எல்லாம் என்னால் வர முடியாது. ஏமா, இந்த வண்டி தான் லைன்ல முதல்ல நிக்குது. இந்த வண்டியில தான் போனோம். எந்த ஆட்டோல போகணும் டிசைட் பண்ண வேண்டியது நான் தான், நீங்க இல்ல. எனக்கு அர்ஜென்ட்டா ஜெமினி போகணும். யார் வரீங்க? அம்மா, தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கோம். உனக்கு புரியாத பாசையில பேசுறோம். எங்க ஆட்டோ ஸ்டாண்டுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு. முதல்ல எந்த வண்டி நிற்கிதோ அந்த வண்டியில தான் சவாரி போனோம். இந்த வண்டியில ஏறி போங்க. விடுப்பா, பரவாயில்ல. நமக்குள்ள என்ன இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு வீணா பேச்சு? எந்த ஆட்டோ முன்னாடி நின்னா என்ன, நீங்களே கூட்டிட்டு போங்க. என்னண்ணா நீங்க முதல் சவாரியை போய் வேணாங்கிறீங்க? உடம்பு சரியில்லைன்னா கூட இப்படி சொல்ல மாட்டீங்க. இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? ஹலோ, எனக்கு டைம் ஆகுது. நீங்க கேக்குற அமௌண்ட்டை விட ஜாஸ்தியாவே தரேன். முதல்ல வண்டி எடுங்க. நீ 1000 ரூபா கொடுத்தாலும் சரி, நாங்க வரமாட்டோம். நீ ஏன் இந்த வண்டியில போக மாட்டேங்கிற? அதுக்கு உண்டான காரணத்தை சொல்லு. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உங்களால வர முடியுமா முடியாதா? ஏப்பா சிவனேசா, ஏற்கனவே இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? ஏன் உன் ஆட்டோல வரமாட்டேன்னு அடம் பிடிக்குது? அதானே அண்ணன் தயங்குறதும் அந்த பொண்ணு எகிறதையும் பார்த்தா எனக்கு நம்ம டவுட்டாக இருக்கு. என்ன அன்னைக்கு ஏர்போர்ட் போகிற வழியில் ஒரு பொண்ணு தயாரா பண்ணுச்சுன்னு சொன்னியே, அந்த டிக்கெட் இதானா? ஏய், டிக்கெட் அது இதுன்னு சொன்னா அவ்வளவுதான். ஏய், என்ன ஓவரா துள்ளுற? எங்க அண்ணன் மரியாதை இல்லாமல் பேசினது இல்லாமல் திருட்டுப்பட்ட வர கட்டியிருக்க. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். அண்ணன் இருக்காருன்னு பார்க்குறேன். ஏன்பா இதெல்லாம்? விடுப்பா, பரவாயில்ல. அட போங்கண்ணே. உன் நல்ல நேரம். அன்னைக்கு சிவனேசா ஆட்டோல ஏறினதுனால நீயும் உன் கூட்டமாக தப்பிச்சிங்க. இதே எங்க ஆட்டோல ஏறி இருந்தீங்க, அன்னைக்கு உங்க தோலை உரிச்சிருப்போம். சரி விடுப்பா, அந்த பொண்ணு தான் ஏதோ பேசுதுன்னா நீங்களும் சரிக்கு சரி பேசிட்டு இருக்கீங்க. இங்கே அவசரமா போகணும்னு நினைக்கிறேன், கூட்டிட்டு போங்க. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. பணக்காரன்ற திமிரில் அன்னைக்கு உன்னை பத்தி எவ்வளவு கேவலமா பேசிச்சு. அது மட்டும் இல்லாம உன்னை எவ்வளவு அவமானப்படுத்துச்சு. இதுக்கு மேல இந்த பொண்ணை நம்ம ஆட்டோல ஏத்திட்டு போனோம், நம்ம தொழிலுக்கே அசிங்கம். நீ தப்பா நினைச்சுக்கிட்ட கூட பரவாயில்ல, இனிமே இந்த ஸ்டாண்ட்ல இருந்து இந்த பொண்ணுக்காக ஒரு ஆட்டோ கூட போகாது. என்ன அழகுது, நமக்கு வர கஸ்டமர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. அது எல்லாத்தையும் பெருசாக எடுத்துக்க முடியுமா? நம்ம தொழிலை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு பழி வாங்குறதெல்லாம் என்னப்பா இது? நான் ஒன்றும் பழி வாங்கல சிவனேசா. பணம் இருக்குன்ற திமிரில் இந்த மாதிரி பொண்ணுங்களாம் ஓவரா ஆடுறாங்க. நம்மளை மாதிரி 4 பேர் தட்டி வச்சாதான் இந்த மாதிரி பொண்ணுங்களாம் கொஞ்சமாவது அடங்குவாங்க. நீ ஏமா இன்னும் நின்றுட்டு இருக்க? நாங்கெல்லாம் தப்பானவங்கன்னு இந்த வாய் தானே சொன்னிச்சு. எங்க போறதுனாலும் நடந்தே போ. ஏய், நான் யாரு, என் லெவல் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இப்பவே கமிஷனரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்க எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன். அம்மா,
நீ எங்க வேணாலும் போ, யாரை வேணாலும் பாரு, எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏய், என்ன முறைக்கிற? உன் முறைப்பெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. அப்படியே பொடி நடையா நடந்து போ. ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி மெயின் ரோடு வரும். அங்க ஆட்டோ ஏதாவது வந்ததுன்னா ஏறி போ. என்ன வெளியே போறதுக்கு உங்களை விட்டா வேற வழி இல்லைன்னு நினைச்சீங்களா? ஆட்டோவே நம்பிட்டு இருந்தது அந்த காலம். ஒரு போன் பண்ணா போதும் 100 கால் டாக்ஸி நான் இருக்கிற இடத்துக்கே வந்து என்ன கூட்டிட்டு போகும். பாக்குறீங்களா? ஏமா, உனக்கு இருக்கிற வசதிக்கு ஏரோப்ளேனை கூட வர வச்சு போ, நாங்க வரமாட்டோம். ஏன்பா ரொம்ப கூட்டிட்டு போங்கப்பா. ஏன்பா நீயாவது கூட்டிட்டு போ. அதெல்லாம் முடியாது. ஹலோ ஹலோ, HMM கால் டாக்ஸி. ஆமா சொல்லுங்க. கொஞ்சம் உடனே வாங்க. சொல்லுங்க மேடம். இது என்ன அட்ரஸ் தெரியலையா? ஜரகம்பாக்கம் வெங்கடேஸ்வர நகர் ஆட்டோ ஸ்டாண்டுன்னு சொல்லுங்க. கெரகம்பாக்கம் வெங்கடேஸ்வர நகர் ஆட்டோ ஸ்டாண்ட். ஓகே மேடம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரி மேடம். ப்ளீஸ். உள்ளத நான் சொல்ல போறேன், நல்லா கேளுங்க. உதிரி பூக்களுக்கும் உண்டு வாசங்க. உள்ளத நான் சொல்ல போறேன், நல்லா கேளுங்க. உதிரி பூக்களுக்கும் உண்டு வாசங்க. சுத்தி இறங்கு. ஆமா, எங்க வீட்டு பெண்ணை ஓட வச்சுட்டேன். ஸ்டேஷன் வரைக்கும் அத்தை எழுதிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டேன். இதோட ஆட்டம் முடிஞ்சதா இல்ல இன்னும் ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? ஏன்பா இவங்க யாரு? சார், இது அத்தையோட பையன் லட்சுமிபதி, இது அவன் மருமக சக்தி. அப்படி சொல்றது கூட தப்பு சார். இது எங்க குடும்பத்தை பிடிச்சி ஆடுற பேய். ஏமா, நீ இந்த குடும்பத்துக்கு வாழ வந்த பொண்ணு, நீயே இவங்க பொண்ணு ஓடி போறதுக்கு காரணமா இருக்கலாமாமா? சார் அப்படிலாம் எதுவும் இல்லை. கண்ணா ஓடி போகிற விஷயம் தெரிஞ்சா சக்தியை தடுத்துருப்பா சார். சார், இவன் பொண்டாட்டிங்கிறதுனால விட்டு கொடுக்காம பேசுறான் சார். இவன் சொல்றதை நீங்க நம்பாதீங்க. இவதான் கர்ணாவை வழி அனுப்பி வச்ச. ரவியும் கர்ணாவை என்ன பிளான் பண்ணாங்க, எங்கே போயிருக்காங்கன்னு ஸ்ட்ரிக்டா விசாரிங்க சார். அப்பதான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்கள மீட்க முடியும். இங்க பாருமா, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு ஸ்ட்ராங்கா இவங்க சந்தேகப்படுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் உன்னுடைய ஆக்டிவிட்டிஸும் இருக்கு. உன் ஃபோன் மூலமா தான் ரவி கர்ணா கிட்ட பேசியிருக்கான். அதை ஏன் இல்லைன்னு நீ பொய் சொல்ற? கர்ணா ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கா சார். இந்த விஷயத்தை பிரச்சனையாக்கி இன்னும் அவளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் மறைச்சேன். அது தவிர வேற எந்த தப்பும் நான் பண்ணல. அவங்க போன்ல என்ன பேசினாங்கன்னு கூட சத்தியமா எனக்கு தெரியாது. வாய மூடு. சத்தியங்கிறது நல்லவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை. உன்ன மாதிரி துரோகிங்க வாயிலிருந்து எல்லாம் வரக்கூடாது. கர்ணா ரவி கூட போன்ல பேசலன்னு வாய் கூசாம பொய் சொன்னல நீ. இப்ப சொல்றத மட்டும் எப்படி உண்மைன்னு எடுத்துக்கிறது? கர்ணாவும் அந்த பையனும் விரும்புறாங்கங்கிற விஷயம் உனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்கு. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ பிடிவாதமா இருந்திருக்க. அவங்க ஓடி போன விஷயம் மட்டும் உனக்கு தெரியாதுன்னா அதை நாங்க எப்படி நம்புறது? இதே பிரச்சனை உங்க வீட்டுல நடந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? நிலா ஓடி போட்டுன்னு விட்டுருப்பியா? சிவனேச கிட்ட விஷயத்தை சொல்லி அவன் மனசை மாத்திருக்க மாட்டேன். என்ன இருந்தாலும் கர்ணா உனக்கு வேற ஆளு தானே. அவ வாழ்க்கை சீரழிஞ்ச உனக்கு என்ன? ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்லி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு புரியல.
கர்ணா மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. சரி, உனக்கு எதுவுமே தெரியாதுன்னே வச்சுக்கோ. அந்த பையன் போன் பண்ண விஷயத்த நீ என்கிட்ட சொல்லி இருந்தா நான் கர்ணாவை அடிச்சு உதைச்சாவது இந்த அசிங்க நடக்காம நான் தடுத்திருப்பேன்ல. உண்மையை நீ எங்ககிட்ட சொல்லாம மறைச்சதுனாலதான் நாங்க இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறோம். நாங்க உனக்கு என்ன பாவம் பண்ணோம்? எதை மனசுல வச்சுக்கிட்டு நீ இப்படி எங்களை எல்லாம் பழி வாங்குற? ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்ல அத்தை. பேசாத பேசாத. உன்னையே என் பொண்ணா நினைச்சுதானே என் வீட்டுக்கு உன்னை மருமகளை ஆக்கன. ஆனா நீ எங்க எல்லாரையும் பகையாவே நினைச்சிருக்கிற. இல்லன்னா இப்படி ஒரு துரோகம் பண்றதுக்கு உன்னால முடியாது. உன்னால ஏதாவது ஒரு நல்ல விஷயமாவது நடந்திருக்கா எங்க குடும்பத்துல? எப்ப பாரு ஏதாவது பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு எங்களை நீ நிம்மதியாவே வாழ விடலையே. இதையெல்லாம் மீறி உன்னை என் மருமகளா தாங்கி பிடிச்சேன். ஏன் என் பிள்ளையோட நீ சந்தோஷமா வாழ்வேன்னு வாழ்ந்தி அவனோட இல்லையே. எங்க எல்லாரும் ஏன் இப்படி அழ வச்சு பாக்குற? அதுல என்ன உனக்கு சந்தோஷம் இருக்கு? எங்க எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறதுக்கு ஒட்டு மொத்தமா ஒரேடிய விஷத்தை வச்சு கொன்னுடு. ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்ம குடும்பத்துக்கு ஒரு சின்ன கெடுதல் கூட நான் நினைச்சதில்ல. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா சூழ்நிலையால நீங்க என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. இல்ல, இப்பதான் நான் உன்னை சரியாவே புரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணுங்களா உன்னை உன் அப்பா வீட்டுக்கே விரட்டி விடுங்கன்னு சொல்லும் போது அவங்க பேச்ச கேட்காம உன் நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்டு நான் மறுபடியும் வீட்டுல சேர்த்தேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இன்ஸ்பெக்டர் வரட்டுமா? அப்புறம் பேசிக்கலாம். போங்க. கர்ணா, அழாதம்மா, வா.